அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு கூடிய விரைவில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சி பெற்று கடகராசியில் உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த உச்ச பெயர்ச்சி காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு உச்சம் பெற்றும், அதே போல சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் புதனும், அதே போல் துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் தற்போது கடகராசிக்கு குரு அதிசார கதியில் சென்று உச்சமடைகிறார். அங்கு செல்லும் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெறுவது என்பது நன்மை என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட கேந்திரபத்திய தோஷம் பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் குதூகலத்தையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதற்கான ஒரு சூழல் அமையிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்க இருக்கு. பெற்றோர் வழியில் வாழ்க்கை துணையினுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கவலை இருந்து வந்த நிலையில் இனி எந்த ஒரு கவலையும் தேவையில்லைங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தகுந்தார் வீட்டிற்கு அருகாமையிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் குருவினுடைய பார்வை பலம் அதிகம் என்பதால ஒரு சிலருக்கு காரியங்கள்ல எளிதில் வெற்றியும் கிடைக்க இருக்கு. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி கை கூட இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கை கூட இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. அவர் உச்சம் பெற்று வரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே வருமானம் ஒரு புறம் வந்தாலும் விரயங்கள் மறுபுறம் ஏற்படுங்க. பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகுங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. 10 குரு இருப்பதால் பதவி மாற்றம், இடமாற்றம் வருவதற்கு அறிகுறி தென்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக முயற்சித்து வந்த காரியங்கள் அனைத்திற்குமே துரிதமாக நற்பலன்கள் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கு சனி அதிபதியாக விளங்குவதால் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. சொத்துக்களால் பகை உருவாக இருக்கு. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய புதன் பகவான் அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து நல்ல பலன்களையும் முடிவெடுத்து கொடுப்பாருங்க. வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதோ போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. வீட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கினால் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல்
வாய்ப்புகள் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலையில் இருந்து விடுபட்டு சுயமாக ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் கன்னிராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. பல திருப்பங்கள் இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மை கிட்டுங்க. பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கண்ணன் ராதை வழிபாடு உங்களுக்கு கவலைகளை போக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.